எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும் இல்லை இங்கே அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே பிடிபட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அந்த நியூஸ் வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் வருது சேனாபதிக்காக. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இந்தியன் 2 பார்க்குறப்போ இது மாற்ற முடியாதாங்கிற ஆதங்கம் அது எவ்வளோ முக்கியம்? இந்த படத்தில் நீங்கள் எப்படி உங்க வீட்டில் நடக்குது, நம்ம தெருவில் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இந்த படம் வைப்பதாக நான் நினைக்கிறேன். Vanakkam and hello to everyone watching this. This is a chit chat with the men and the lovely lady behind the making of this film. It's going to be a free flowing chat and we're going to start by just quickly introducing who you're seeing in front of you. Director extraordinaire, Mr. Shankar. Over 3 decades of blockbuster films talking about social concern and bringing out the best that Indian filmmaking can bring out in a very, very mass scale. And this is his latest creation. He's also working on 2 other films parallelly. This has never happened before in the history of the world. Indian 3 and Game Changer are the other 2 films he's working on. Thank you, Shankar sir, for joining us on this. To his right is one of the finest actors in the country, National Award winner, Samudrakani, who's made a name for himself by becoming the people that he plays. He's an incredible empath and a wonderful actor. Thank you, Kani, for being with us. To my left, the wonderful Rakul Preet Singh, who's worked in languages across the length and breadth of India and has a fan following all of her own. Rakul, I'm very excited to be talking to you today. And in front of you, I'm Siddharth. I'm the interviewer for the day. So I'm going to start with introducing the one person who's above and beyond this rest of the group, as we all identify him. His name is Kamal Haasan. Maybe you've heard of it. Just a person who's been working for over 6 decades, dominating every single craft that exists in the world of filmmaking. It is our incredible pride and joy to present to you the one and only Mr. Kamal Haasan. Thank you so much for having the time to be with us, sir. I'm going to start to my right with Samudrakani. ஏன்னா அவர் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸ்ல முன்னாடி வரல இந்த படத்துக்காக, ஏன்னா கால் ஷீட் வாங்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ கனி, நீங்களே சொல்லுங்க சார் இந்த படத்தை பத்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படைப்புக்குள்ள வந்தது. ஆக்சுவலா இந்தியன் 1 ஷூட்டிங் டைம்ல அந்த ஆடியோ சீன் எடுக்கும்போது, ஆடியோ ஆஃபீஸ் சீன் எடுக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் போய் அந்த க்ரௌட்ல ஒரு 200 பேர் 300 பேர் சார் சுற்றி நிற்பாங்க. அந்த க்ரௌட்ல நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியல. ஏன்னா அப்போ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, முடியாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் முயன்று வேறு திசைகளில் பயணித்து ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு நாள் திடீர்னு சாரை பார்க்கும்போது, எழுதும்போதே உங்கள் பேரை தான் எழுதியிருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய, அன்னைக்கு இருந்த பதட்டம் இன்ன வரைக்கும் இருக்குது. முதல் முறையாக 2 பேருக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே குரு. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு. அவரோட கெமிஸ்ட்ரி நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் லைஃப்ல லவ்வே அனுபவிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா யாருமே தகப்பம் பாசத்தை அனுபவிக்காம இருந்திருக்க மாட்டாங்க, அந்த ஃபீல் இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நானே சொல்லி ஒரு முறை கட்டி பிடிக்கும் போது கூட அந்த சூடு கூட உணர முடியாது. அப்பா புள்ளன்றது. அப்புறம் உங்களை அடிக்கிற காட்சி வரும்போது என்னால முடியல. சார் சொன்னார், ஒரு தடவை தானே அடிச்சிருங்க சொல்லியே ஆகணும். லைக் செருப்பு எடுத்து அவர் அடிக்கிற மாதிரியான அந்த சீனு உங்களுக்கு தெரியும். அந்த சீன்ல சார் திருப்பி எடுத்து நம்ம அதாவது வெறி அடங்குற வரைக்கும் அடிங்க செருப்பால. செருப்பையும் திருப்பி தான் அடிச்சாரு சார். வந்து நிறைய டேக் வர போகுது, போறோன்ற அளவுக்கு நீங்க அடிங்க. நார்மல் செருப்பா இருந்தா கூட வலிக்காது சார். இவங்க வலிக்காத செருப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். பட்டவர் தான் சார் கேட்கறேன். சொல்ல வரேன் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேல அடிக்க போறோம், அந்த சாஃப்டான ஒரு இதை போட்டு கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. பட் அதுவே அவ்வளவு இதை அவனை எடுத்து அடிச்சு பார்த்தா அவ்வளவுதான் இருக்கு. முதல்ல காமிச்சிக்கல ஆனா போட்டு அடி. அப்புறம் முடியல ஒரு 7 டேக் அப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன ஏதோ சம்திங் எனக்கு பின்னாடி ஆக்சுவலா ஃபுல்லா பர்பிள் ஆயிடுச்சு, ஃபுல்லா ரத்தம் கட்டி இதாயிடுச்சு. நம்ம ரகுல் கூடவே ஏதோ ஒண்ணு ஏற்கனவே எனக்கு லெஃப்ட் சர்ஜரி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் பண்ணது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷப்படுறேன், பெருமையாவும் இருக்கு. சில பேர் செருப்படி வாங்கி திருந்துவாங்கன்னு நம்புறாங்க, அப்புறம் நானும் நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். Nakul, this is your first collaboration with all the people on this dais, and Indian வரப்போ கண்டிப்பா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். So Indian too. You're not born, I was saying when that film came out. I'm keeping your screen age alive. Okay, so tell me, how did it feel to get a call from Shankar sir in a film being headlined by Kamal sir? I remember when I first got the call for Indian 2 from Shankar sir's office, my first reaction was, I'm doing this film irrespective of whatever the script is. I don't want to know the script. I was excited. I was like, whatever it is, I'll go do a meeting. I'm doing this film because I feel like there are very few films in the history of Indian cinema which go on to become legendary films. Like today, after 28 years also, you remember the kind of impact Indian had. Some are great films, some are impactful films, and Indian was both, right? And I feel like for me, just being a part, who would have thought, when I watched the film, that I would star in the sequel one day. And for me, it was just a dream come true. I've said it in other interviews also, but now that I'm sitting in front of all of you, I'll say that, it was like a dream to work with Kamal sir, to share screen space with him and Shankar sir's film. I don't think I could have asked for anything more. And you're also nice only. Thank you. இல்ல, but Rakul சொன்னதுக்கு I'll add one more thing. நாங்க செட்ல பேசிருக்கோம். Rakul and I have asked each other, can you believe we are acting in a scene with Mr. Kamal Haasan? Because தூரத்துல இருந்து எல்லாருமே அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஐகானிக் கிரியேட்டரா பாத்துருக்கோம், ஒரு ஆக்டரா பாத்துருக்கோம். அவர் கூட நடிக்கிறது நாங்களே ஒரு நம்பிக்கையே வரல. I remember the first time when we were shooting with sir, we were so smitten by his that whole prosthetic and the way he was. It was Chennai heat, summer. We were sweating, and then he was melting. He was melting, and we were discussing about the prosthetic with him. So I think it's a blessing to be a part of Indian too. அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல தான் என்னையே அறியாம ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பார்த்தபடி நல்லா கையில் லட்டு வச்சுட்டு கமல் சரை பாக்குற மாதிரி ரசிக்கிற ஒரு சீன் நான் உணர்ந்தேன். அன்னைக்கு தான் நான் சங்கர் சார் கிட்ட போய், அவர் ரொம்ப சீரியஸா தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. சார், என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார், தெரியும் யா, எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு, போய் நடிகா அப்படின்னு துரத்தி விட்டாரு என்ன. நான் மறக்கவே மாட்டேன் அதை. அண்ட் சங்கர் சார், கமிங் டு யூ, உங்களோட எந்த படைப்புமே நீங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணது கிடையாது, அண்ட் அது ஜஸ்ட் லைக் தட்டும் ரிசீவ் ஆனது கிடையாது. அதுக்கு ஒரு ஆழம் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். யாருமே தொட முடியாத உச்சத்தை தொடணுங்கிற ஒரு ஆசையில நீங்க எல்லா படங்களையும் எடுத்திருக்கீங்க. தட் மேக்ஸ் யூ தி லெஜெண்ட் தட் யூ ஆர். How is Indian 2, Indian 3, கொஞ்ச நேரத்துக்கு Indian 3 பத்தியே பேசக்கூடாது சார். இப்போ நம்ம Indian 2 அந்த டாபிக்லயே இருக்கோம். Indian 2 உங்களோட மத்த படங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறப்போ எந்த விதத்துல ஒரு டிஃபரன்ஸ் சார் அந்த ப்ராசஸ்ல? பார்ட் 1 எடுத்துட்டு, அப்போ பார்ட் 2 எடுக்கிற ஐடியா இல்லை, இந்தியன் தான். அது முடிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும்ல, அதில் இங்கே அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே பிடிபட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அந்த நியூஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் வர்றது சேனாபதி கேரக்டர் தான், இந்தியன் தான் சட்டுன்னு ஒன்று ஞாபகம் வரும். அப்படின்னு அந்த ஃபீல்டு இருக்கு. ஆனால் அது ஒரு கதையாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைக் ஒவ்வொரு படம் முடியுமோ யோசிப்பேன், அது கதையாக ஃபார்ம் ஆகாது. ஆனால் அந்த உணர்வு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கு, மறுபடியும் தாத்தா வரணும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே வரப்போறாரு, எப்படி வரப்போறாரு, என்ன பண்ண போறாருன்றது ஒரு கதையாக விரியல. அது அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எது பண்ணக்கூடாதுன்னு முதல்ல டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒவ்வொன்றா இது பண்ணக்கூடாது, இது தள்ளிட்டு வரும்போது ஒன்று ஃபார்ம் ஆச்சு, ஒரு ஸ்டோரி ஒரு 2.0 டயத்தில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஐ டிசைடட், அண்ட் அது நல்லா க்ளீனாக ஒர்க் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொன்னால் சாருக்கும் பிடிச்சிது. தென் நான் இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா Indian 2 எடுக்கலன்னா நான் திரும்ப சங்கர் சரோட ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கே தெரியாது. ஸோ Indian 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நவ் கமிங் டு த மேன் ஆஃப் தி ஹவர், மிஸ்டர் கமல் ஹாசன் சார். உங்ககிட்ட இந்த படம் எப்படி வேற படத்துல இருந்து மாறுபடுதோ வித்தியாசப்படுதோ நான் கேட்க மாட்டேன். நான் பீச்ல போய் ஒவ்வொரு கிரெயின் ஆஃப் சாண்டுக்கு என்ன வித்தியாசம்னு அவங்களை கேட்க மாட்டேன். பிகாஸ் நீங்க எல்லாருமே பண்ணிட்டீங்க. அதை தாண்டி அன்னைக்கு அந்த கோவத்துக்கு, அந்த ஆதங்கத்துக்கு, இன்னைக்கு நீங்க திரும்ப Indian 2 எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்க மைண்ட்ல முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸா இருக்கட்டும், உங்களோட ஓன் மென்டல் ஸ்டேட்டா இருக்கட்டும், எவ்வளவு வித்தியாசம் இருந்தது சார்? அண்ட் ஹவ் டிட் யூ அப்ரோச் திஸ்? அதாவது தமிழை பத்தி பாடும்போது சொல்லுவாங்க, அந்த சீர் இளமை திறம் வியந்து வாழ்த்ததுமே. அந்த மாதிரி அந்த மாறா இளமையுடன் எல்லாரும் சேர்ந்து செய்யற இந்த கரப்ஷனை மாத்தாம வச்சிருக்கிறதுனாலதான் எங்களால Indian 2 எடுக்க முடிஞ்சது. இந்த சீர் இளமை திறன் தமிழுக்கு இருக்கிறத விட கூட அதிகமா அதுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு.
அந்த மாதிரி அதை பாதுகாத்து வைத்திருக்கிற அரசியல்வாதிகளை மட்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நாம எல்லாருமே இப்ப கேமரால திருப்பி இந்தியன் 1ல இப்படி கை காட்டுறாரு, அது இப்படியும் காட்டிக்கலாம், இப்படியும் காட்டிக்கலாம். இப்போ அதுதான் we are refusing to take the responsibility of corruptionங்கிறத வந்து அவங்க யாரோ பண்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல நடக்குது, நம்ம தெருவில் நடக்குது, அதை பத்தி நீங்க என்ன பண்ணீங்க சார்? படம் பார்த்தீங்க நல்லா இருந்தது, நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இந்த படம் வைப்பதாக நான் நினைக்கிறேன். முதல் படத்துல அது அவர் அவ்வளவு அழுத்தி வாசிக்கல, இதுல அடி ரீங்காரத்தோட சாப்போட அடிச்சிருக்காரு. அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த செருப்படி. அது டயலாக்லயும் வருது. இதுல பல பேரோட கலந்தால இருக்காரு. ஒரு அதெல்லாம் இந்த படத்துக்கு வலு சேர்த்திருக்கிறது. அதாவது பல பேர்னா இப்ப பழைய வித்வான்கள் துரோணர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட அறிவு தானம் பெறுவதல்ல, இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சமமா இவரை விட இளைஞர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது பண்ணதுனாலதான் இன்னைக்கு என் தலைமுறைக்கு முன்னாடியும் ஆள் இருக்காங்க, என் தலைமுறைக்கு பின்னாடியும் சமுத்திரக்கடை மாதிரி ஒரே ஃபேமிலியில இருந்து வெளியே வராங்கன்னா அதுக்கு காரணம் தான். நாங்க 2 பேரும் சந்திச்சதே கிடையாது. அது மாதிரி ஹலோ அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனா 2 பேருக்கும் ஒரே அப்பா தான். நீங்களும் சொல்லல. அதுக்கு அந்த கேபி சார் மாதிரி இருக்கணும்னு பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க எப்படி பேசுவாங்களோ அப்படின்றதுக்கு முன்னுதாரணமா நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. அதனால பயப்படுவாங்க கொஞ்சம், ஏதாவது அரிய பிரசித்தரம் பண்ணுவாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஏதோ 2 பேரா 3 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க உங்க இதுல. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. That is the only way industry will grow. இந்த பழைய ஓல்டு கேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கணும்னா இந்த மாதிரி பெருந்தன்மை வரணும். இதை நான் வேற எந்த இன்டர்வியூ சொல்லலை. அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ wherever it is, people think it is a very tight knit industry and it's very difficult. He said that in a 200 crowd he was trying for an opportunity to be one among the junior artists in the crowd. He didn't get an opportunity. Then he wrote his name first. There's a Hindi proverb, dane dane pe likha hai khane wale ka naam. And நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதி இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பேரை எழுதிட்டாரு அவர். அப்படி எழுதினதுனால்தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் இண்டஸ்ட்ரியில. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போறாங்களோ அதை நான் நினைச்சு பாக்குறேன். தேங்க்யூ கமல் சார். சில பேர் கேள்வி கேட்கறாங்க, வந்து லஞ்சம் மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்லையே, அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்ப எல்லாரும் வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கு, ரொம்ப ஆபத்தானதை நான் ஃபீல் பண்றேன். செமிச்சிட்டாங்க சார். ஆமா ஜீரணம் பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் நான் திருப்பியும் அடிப்பேன். அது இந்த போர்டை எப்படி வேணா திருப்பி விளையாடலாம், கேரம் போர்டு மாதிரி. காந்தி காலத்துல எல்லாம் யார் சொன்னா அப்ப வாங்கலன்னு? காந்தியை விட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு 100 பேர் தற்கொலைக்கே ரெடியா அரசியல் இறங்கினவங்க தான் அவங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு அரசியல். ஒரு லிரிக் கூட வரும் சார், சாரி டு இன்டரப்ட் யூ, அநியாயம் பழகிடுச்சுன்னு ஒரு லிரிக் வருது, கம் பேக் இண்டியன் சாங். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அப்பாவே பையன்கிட்ட காசு கொடுத்து அனுப்புறாரு சார். நீ அங்க போய் பியூன்ட்டு கொடுத்தேன்னா இது நடந்துரும், இங்க நீ அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இது பழகிட்டாங்க, இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க. சினிமா கூட அதை திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு ஜோக் மாதிரி ஆகிடும். தொட்டில் முதல் தொடுகாசு மட்டும் எங்கெல்லாம் இல்லை அப்படின்றதுல எல்லாரும் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. அப்புறம் அது பழைய ஜோக்காகி அது சிரிக்காம கூட விட்டு இந்த அளவுக்கு லஞ்சம் நம்ம கூட அப்படியே காத்து மாதிரி கலந்துருச்சு. உருவின்றி உலகாளும் காற்றே போல் நம்ம ஆளும் லஞ்சம். For you, Rakul, you know that corruption is still a burning issue in India, and this new generation thinks that why are we making films about corruption? What is your take on this? Have you addressed it as an actor when you performed this character? Because in the படத்துல ரகுல் வந்து நானும் ரகுல் யாரோ கேட்டிருந்தாங்க, இந்த படத்துல பெண்களுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து புரட்சிக்கு ஜெண்டர் கிடையாது, அது வந்து ஜெண்டர் நியூட்ரல்.
ஸோ போராடும் போது நீங்க ஆனா பெண்ணான்னு யோசிக்காம நமக்கு போராட தோணும். அதுதான் புரட்சியோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ this revolution and the idea of bringing justice through protest, how much of it is a part of you as an individual, as an actor? Completely. If I share it, so my dad's from the army, right? And I've always been very close to the system, the way of functioning, hearing these stories. So when I was a kid, I used to always say, when I grow up, I'm going to, this is really funny, but I used to say, and I was 5 or 6 years old, so please don't take me on it, but I used to say, I'm going to shoot all the bad people when I'm 60 years old, and then after that, if I go to jail, it's fine, anyways, I'm going to die. So that's the kind of revolutionary mindset I've had since I was a kid. And I feel it's amazing if through films are the biggest medium, right, of consumption. And I feel if through entertainment, if through that platform, we can voice out issues, it's like showing a mirror. It's like telling everyone that you can't just crib about what's existing, but take charge. And I think films like Indian create that impact. That's what I was saying, very few films leave that impact, and I think we have that through Indian 2, very well said in the film. So I'm completely for it, and I think films are the best medium. So இதுல என்ன தெரிய வருதுன்னா, சின்ன வயசுல ரகுல் நான் பெருசாய் சேனாபதி ஆக போறேன்னு கனவு கண்டிருக்காங்க. I want to grow up and kill all the bad people when I'm 60 years old. Yeah. So அவங்க இந்தியன் 1ல வர சேனாபதி தான் அவங்களோட லைஃப் கோலா இருந்திருக்கு. So இந்தியன் 2ல வர சேனாபதி அந்த சேனாபதி கிட்ட இருந்து அதை பத்தி நான் ஒரு விமர்சனம் நானே பண்ணியிருக்கேன். இந்தியன் 1 பத்தி சொல்லும்போது இது பெடஸ்ட்ரியன் ட்ரீம், இது நடக்கக்கூடிய காரியமே இல்லை. ஆனா இந்த ட்ரீம்ல இருந்து தான் ரியாலிட்டியை நம்ம பண்ண முடியும். இது பண்ண முடியாது, குற்றம், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கோபம் வருது இல்லையா? போய் சொன்னா நாக்க வெட்டி போட்டுருவேன்றது அப்பா நாக்க வெட்ட போறது இல்லை எப்பவும். பட் அந்த அளவுக்கு கோபம் இருக்குங்கிறத காட்டணும் இல்லையா? அதைத்தான் இதுல காட்டியிருக்காங்க. இது வாழ்க்கை முறையா இருக்கவே முடியாது. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இந்த கரப்ஷனே இல்லாம எப்படி பண்றதுன்னா அது வரவே வராது. அந்த நாள் இன்ஃபெக்ஷன் இல்லாம என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு தான் கரப்ஷன் இருக்காது. இன்ஃபெக்ஷனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன தற்காப்புகள் எடுக்கிறீங்களோ அத்தனை தற்காப்பும் நாம் நிதம் எடுத்தாகணும். தினம் அது இருக்கும் அங்க. அப்படியே நாம தான் பாதுகாப்பா இருக்கணும், என்றுமே விழித்திருக்கணும். இந்தியன் 23 வரைக்கும் நம்ம எடுத்தாலும் தப்பு இல்லை. சார் என்ன சொல்றாருன்னா, கொலை பண்றது தப்பு தான், அத ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல ஒரு விதமான ஜஸ்டிஸா ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியன் பேசுது. சோ அதை பார்த்துட்டு ஃபுல்லா இது நடக்கும்னு நம்புறவங்க எப்படி 102 வயசுல சேனாபதியால பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. சோ அந்த ட்ரீமுக்கான பதில் 102 வயசுல சேனாபதி வாட் இஸ் ஹி டூயிங், வாட் இஸ் ஹிஸ் அபிலிட்டி? ஏன்னா என்னுடைய வயசு எனதல்ல. இப்ப நான் நான் சந்தித்த பெரியவர்களை பாலச்சந்திரன் உதாரணத்துக்கு சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து கூட நான் செட்ல இருந்து படம் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு செட்ல இவ்வளவு கயாசு நிலவும் செட்ல அமைதியா எப்படி உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஏன்னா அதுக்கு நேர ஆப்போசிட் நம்ம வாத்தியம். அதாவது அவருடைய பிபிய அப்படி பாப்பா உனக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நமக்கெல்லாம் பிபி வந்தோம். அதுக்கு நேர் எதிர்மாறானதான் இன்னொரு தலைமுறையில இருந்து கத்துக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது சேனாபதியோட வயசு 170 வரல இருப்பாரு. ஏன்னா 1000 வயசு அது எல்லாத்துக்கும் சேனாதிபதி அவராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குணாதிசயத்தை கொடுத்து விட்டால் சேனாதிபதி சிரஞ்சீவி. நம்ம தெலுங்கு சிரஞ்சீவி கோச்சிக்க போறாரு, அவர்கிட்ட பர்மிஷன் இருக்கேன், அவர் பேரை யூஸ் பண்ணலாம். நான் கரீனா, அடுத்த கேள்வி உங்ககிட்ட வரேன். நீங்க ஒரு ரைட்டர், ஒரு சிறந்த டைரக்டர், நீங்க நிறைய ஹிட் படங்கள், கல்ட் படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்களும் சீக்குவலுக்கு ஒரு நாள் வரும். ஆனா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா ஒரு சீக்குவல் எடுக்கிறப்போ உங்களுக்குள்ள என்ன மாதிரி டவுட்ஸ் வரும், என்ன மாதிரி ஜாகிரதைகள் நீங்க எடுத்துப்பீங்க, நீங்க யோசிக்கிறீங்க? சோ அந்த மாதிரி பிரஷர்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? இவ்வளவு பிரான்ச்சைஸ் தினம் செட்ல பாத்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு அந்த மெனக்கெடல் இருக்குல்ல, எவ்வளவு கவனமா கையாளுறாரு. நம்ம பேசியிருக்கோம் நிறைய நாள். நான் ஒரு உதவி வைக்கிற மாதிரி தான் பாத்துட்டே இருப்பேன். அவர் எழுதின அந்த காட்சியை கையாளும் விதமே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும். அதுல ஒரு அழகா ஒரு கிராஃப் போட்டு. ஏன்னா இப்போ ஒரு சில படங்களுக்கு நம்ம போகும்போது, நான் யாரையும் குற்றம் சொல்லலை, ஒரு எல்லாம் சுத்தி வராங்க, எல்லா இடத்துலையும் ஒரு 30 ஆக்சஸ்ல ஆக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு.
கத்துற காட்சியா இருந்தா கூட நீ எதை வைப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா கத்திடலாம் அப்படின்னா கூட இல்லை சார் அது இப்போ சொல்ல முடியாது, நீ கத்திருங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஆக்சஸ்ல தான் ஷார்ட் வரும், இல்லைன்னா இது பேலன்ஸ்ல இருக்கும், இன்னொரு நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒவ்வொரு காட்சிக்கும் நீங்க போடுற அந்த வரைபடத்தை வச்சு ஒரு புக்கு போடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். போங்க அப்படின்றாரு. அது அவ்வளவு நேர்த்தியா அந்த கையாண்ட விதங்கள், இதற்கான ஆய்வு, எப்போ எந்த விஷயம் கேட்டாலும் அதற்கு சரியான ஒரு பதிலோட இருக்கிறது இருக்குல்ல. அது ஒண்ணு யோசிச்சு ஒரு முறை என்கிட்ட சொன்னாரு, சார் பக்கத்துல போயிட்டு ஒரு காட்சியை சொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, நான் அதுல 100 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரோட தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கு சரியான பதில் சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மேல நம்பிக்கை வந்துடும்ல. அதற்கு தான் ஒவ்வொரு இயக்குனருமே போராடுவது. அதான் சொல்லுவார், இப்போ 100 கொஸ்டின் நானே கேட்டு 100 ஆன்சர் நானே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தயாரா போய் நிற்பேன். எனக்கு இதெல்லாம் தான் அண்ணன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. அவர் சொல்றது பார்த்தா அவனுக்கு தோணுது சார், அந்த காலத்துல நீங்க இந்தியன் 1 எடுக்கிறப்போ செட்ல நிறைய பேருக்கு, முக்காவாசி பேருக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னு ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் உங்களையும் கேமராமேனையும் தவிர யாருமே ஆக்சுவலா படத்துல வரப்போற அந்த மேஜிக்க மைண்ட்ல பாக்கல. இப்போ நம்ம எடுக்கிற படங்கள்ல செட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மானிட்டர் தெரியுது, அவங்க எல்லாருமே கருத்து சொல்ற ஒரு கரெக்ஷன் சொல்ற ஒரு மூட்ல இருக்காங்க. ஆடியன்ஸ்ல சின்ன பசங்களுக்கு விஎஃப்எக்ஸ்னா என்னன்னு தெரியுது, ப்ராஸ்தட்டிக்னா என்னன்னு தெரியுது, அவங்களும் ரீல்ஸ்ல பேட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ்ல உங்களோட ப்ராசஸ் இவ்வளவு இன்புட்ஸ் வரப்போ நீங்க உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட விஷனை ப்ரொடெக்ட் பண்றீங்க? இல்லை, அதை மைண்டில் எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ இந்த ஜெனரேஷன் எதை லைக் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவும் சேர்ந்து தான் ஸ்கிரிப்டுக்குள்ளே வரும். முன்னெல்லாம் நாடக நடிகர்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களால் சினிமாக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, யூ வில் நெவர் என்ஜாய் த லைவ் பர்ஃபார்மன்ஸோட ப்ளஷர் உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அந்த 2 கூட மீட் பண்ற தருணத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட லைவா என்ன சொல்றாங்கிறது ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்ளாஸும் வருது, கமெண்ட்டும் வருது, கிரிட்டிசிசமும் வருது. இதை வைக்கலாமே வேணாம்ங்கிற டிசிஷன் பண்ற அளவுக்கு கூட டைம் இருக்கு. இட்ஸ் பட் எல்லாத்துக்கும் கேட்டு பயந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம்னா கவிதையும் வராது, கனவும் வராது, படமும் வராது, கதையும் வராது. கரெக்ட். கமல் சார் 6வது வயசுல இருந்து ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்ஃபில்டா பண்ணிருக்கீங்க, அது ஒரு எக்ஸலண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஸோ உங்களால பண்ண முடியாததுங்கிற விஷயங்கள் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், the challenges that you want to accept. இப்போ நீங்க சங்கர் சாரோட இமேஜினேஷன்ல சீனோ ஸ்கிரிப்டோ ஒரு படத்தோட கதையோ கேட்கிறப்போ உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு நீங்க யோசிக்கிறீங்களா, இல்ல எதுவா இருந்தாலும் பண்ணலான்னு இறங்கி அடிக்கிறீங்களா? ப்ராசஸ் ஏதாவது மாறி இருக்கா? கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்து என்ன யார் பண்ணலாங்கிறது வந்து முக்கியமா மானிட்டரை பத்தி சொல்லுவாங்க. இந்த படத்துல மானிட்டருங்கிறது வந்து நீங்க ரஷ் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். பார்ப்பேன் சார், ரெடியா காட்டினாங்கன்னா வசதி இருந்தா எடிட்டட் இது பார்ப்பீங்களான்னு. எல்லா நடிகரும் எடிட்டட் லெங்க் பார்க்க முடியுமா? அந்த மாதிரியே வளர்ந்தவனா இப்பவும் நான் அதே டிசிப்ளின்ல தான் இருக்கேன். ஏன் நான் பார்க்குற மானிட்டர் எனக்கு எத்தனை காலம் ஆனாலும் மாறவே மாறாது. அது டைரக்டருடைய கண்ணு, டெக்னீஷியன்ஸுடைய கண்கள் தான். அதுல தெரியுற ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது எப்படி பார்த்தோம்னா அப்படின்வாங்க, அது நோன்னு அர்த்தம். அவங்க நம்ம கிட்ட கனிவா இருக்காங்கன்னு அர்த்தம். 100 வாட்டி பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா நோ அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு மானிட்டர். அதனால நான் ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்பேன். போயிடலாமே, டேக் போயிடலாம், மேக்கப் புரிஞ்சிருப்போது எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வேஷம் கலையிறதுக்கு நான் ப்ரிப்பேர்டு இல்லைங்கிற வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிற பயம் தான் எனக்கு ஜாஸ்தியே தவிர செய்யக்கூடாது, செய்ய முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுவும் ஆடியன்ஸுக்கு அது தெரியவே கூடாது. இவனால இது செய்ய முடியாது, இருந்தாலும் தைரியமா செஞ்சிருக்கான்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா the show is a failure. இந்த பையன்ட்ட இவ்வளவு இந்த குருவி தலையில இந்த பரங்காய வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டான்னு வச்சுங்க. அப்ப இந்தியன் கிடையாது. இந்தியன் செய்யும் போது என்னங்க 40 வயசுக்கு உள்ள அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்னால இப்ப வயசை பத்தி கவலையே இல்லை. 120ன்றாங்க, 106ன்றாங்க, நான் 126ன்றேன். அதை பத்தி பயம் இல்லை. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து முடியாதுங்கிறது வந்து எதுவுமே முடியாதுதான். காலையில அலாம் வச்சு எந்திரிக்கிறது முடியாதுதான். முடியணும்னு நினைச்சா அதுக்கு அலாம் உதவி வேணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடும். அது வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு தொழில்நுட்பங்கள். இதுல வந்து அவங்க யூஸ் பண்ணி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எண்ணிக்கை
முந்தியெல்லாம் தியேட்டர்ல அவ்வளவு கூட்டம் இருந்தாலே போதும் என் படம் வெற்றின்னு சொன்ன அளவுக்கு செட்லயே இருக்கு. நீங்க ஆரம்பிக்கும் போதே 200 பேர்ல இருந்ததுல எனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்றீங்க. சினிமால டிக்கெட் கிடைக்கல, நடிக்கிறதுக்கே டிக்கெட் கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர் எத்தனை விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்தா நான் எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் நான் யூஸ் பண்ணி பரிமளிக்கிறேங்கிறது தான் உண்மை. அது மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் இதுல வேற காட்சிகள் அதெல்லாம் நீங்க பார்த்து எப்படி எடுத்தாங்கன்னு ஆச்சரியப்படுறது தான் எங்களுக்கு சந்தோஷம். மேஜிக் ஸ்டேஜுக்கு பின்னாடி போகக்கூடாது. போனா கைக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கிற கார்டு இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். அதனாலதான் பதறாரு அவர் ஒவ்வொரு முறையும். வேணாம் பத்தி பேசாதீங்க அப்படி கை காட்டிக்கிட்டே இருந்து. சங்கர் சார் உங்ககிட்ட வரேன். உங்ககிட்ட இந்த படத்துல இல்ல எந்த படத்துலயும் ஒரு டெக்னீஷியன் வந்து சேர்றாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு யூகமோட வந்திருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்க பிரம்மாண்டத்தையும் ஸ்கேலையும் அழுத்தத்தையும் ஒரு படத்துலயும் ஏத்திட்டு வரீங்க. இந்த படத்துல உங்க கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், பிகாஸ் சங்கர் சாரோட இமேஜினேஷன் வந்து அவரோட இமேஜினேஷனுக்குள்ள எல்லாரும் நம்பிக்கையோட கை வச்சு ஒவ்வொரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டும் அதை வெளியில எடுத்துன்னு வந்து அதை பெருசா ஓவர் 6 years டு ஃப்ரூஷன் கொண்டு வரும். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் பிளஸ் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணாத டெக்னாலஜி இந்த படத்துல வாட் எக்ஸைட்டட் யூ அதை பத்தி சொல்லுங்க. இல்லை இப்போ எல்லாருமே தான். இப்போ ரவிவர்மன் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பராக லைட் பண்ணுவார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணுவார். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லுவேன். நான் வந்து ரவி நீங்கள் ஒரு வர்மம் போடுங்க. அவர் தாத்தா மட்டும்தான் போடுவார். நான் வர்மமா, நீங்கள் ஒரு ஒளி வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. அவர் புரிஞ்சுக்குவார். சரி ஏதோ இன்னும் எதிர்பார்க்குறாரு. டக்குன்னு ஒரு 2 லைட்டை வைப்பார். சொன்ன உடனே டக்குன்னு அந்த மேஜிக்கை கொண்டு வந்துடுவார். இதுதான் இது ஒளிவர்மம் இல்லை, ரவிவர்மம். அது பொறுமை எல்லாருக்கும் வேணும். அதாவது ஒரு காட்சியை நாங்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணும்போது ஒரு குதிரை ஒன்று நிற்க மாட்டேன்னு போயிடுச்சு. வெயில் ஜாஸ்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு திருப்பதியில. அப்புறம் அதுகிட்ட கெஞ்சி கால்ச்சி அதான் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து திருப்பி நிறுத்தி இதுல ஒரு குதிரை இவரு உள்ள போகணும் ஒரு செட்டுக்குள்ள. அது இடத்தை எப்படி பார்த்தாருங்கிறது தான் இப்ப எனக்கு கேள்விய. இடம் மறுக்கு படத்துல எடுத்துட்டோம், அதெல்லாம் வேற. இவர் எப்ப போய் இதெல்லாம் பார்த்தாருங்கிற கேள்வி வருது. அதுல ரொம்ப பேர் போக முடியாது. தலைக்கோணால நான் நிறைய ஷூட் பண்ணிருக்கேன். அந்த இடம் பார்த்தது இல்லை. எங்கேயா போயிட்டே இருக்கு, எங்க நடந்துகிட்டே இருக்காங்க. கூட எங்க கூட இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு குதிரை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது மயக்கம் போட்டு விழுந்துச்சு. நான் என்னுடைய வாழ்நாள்ல பார்த்தது கிடையாது. குதிரைக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன் நான். அதாவது அவ்வளவு ஓட்டி ட்ரிப் அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு காட்சி அது படத்துல கொஞ்ச நேரம் தான் வரும். அது மாதிரி நிறைய காட்சிகள் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்க கூடாது. கடைசியா அந்த தியேட்டர்ல ஒரு அப்ளாஸோ சூடு கட்டுறாங்கன்னா அப்படின்ட்டாங்கன்னா அது எத்தனை குதிரை வேண்டாம் மயக்க போடுறதுக்கு ரெடி. சங்கர் சார், இந்த படத்தோட பாடல்கள், பிகாஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் வீடியோ டைரக்டர்ஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ இந்த படத்துல கேலண்டர் சாங்கான லொகேஷனா இருக்கட்டும், கம்பேக் இண்டியன்ல இருக்கிற எடிட்டிங் பேட்டர்னா இருக்கட்டும், நம்ம கதரல் சாங்ல இருக்கிற ஸ்கேல் அண்ட் அந்த யூத்தோட ஒரு எக்ஸைட்மெண்ட் உற்சாகமா இருக்கட்டும், இந்த படத்தோட பாடல்கள் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு யூ கிரியேட்டட் a legend with Indian One. So in this film, music, how important is it? It's important in all your films, but this film, what does it do and what can the audience expect? இல்லை எல்லாமே ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான். லைக் இப்போ வந்து சேனாபதி திரும்பி வரணும் அப்படின்போ ஒரு கம்பேக் இண்டியன் ஒரு சாங் ஒன்று வருது. ஏற்கனவே நிறைய பாட்டுனா இத்தனை படங்கள்ல பாட்டுலாம் வந்திருக்கு. அதுலேருந்து இது எப்படி வித்தியாசப்பட போகுது, இது என்ன கேட்குது இந்த பாட்டு, ஸோ அதை எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் எல்லா சைட்லையும். லைக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேயே ஆகட்டும், மியூசிக்கு, லிரிக்ஸு, காஸ்டியூம்ஸு, எல்லா பக்கமும் யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிஞ்சு அது கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வருது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கம்பேக் இண்டியன் சாங் வந்து ஆக்சுவலாக மாண்டாஜாக வரும். அப்புறம் தாத்தா வராருன்ற அந்த சாங் தான், அந்த சாங் தான் இவர் வரணுங்கிறதுக்காக ஒரு சுச்சுவேஷனில் போடுற ஒரு பாட்டு. அது வந்து என்னென்னா ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி ஒரு எளிமையான இடத்துல தான் எடுக்கணும். அந்த எளிமையான இடத்துல வந்து ஒரு வியக்க வைக்கிற மாதிரி பண்ணணும் போது தான் அந்த பெயிண்டிங்கு, நிறைய டான்ஸஸ், அதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. சும்மா ஏதாவது படத்தில் நம்ம பெயிண்ட் அடித்தே ஆகணுன்ட்டு அப்படிலாம் பண்ணல.
ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வராங்கன்னும் போதே போஸ்டர் ஒட்டுவாங்க, அப்புறம் வினைல் வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் போகும்போது, ஸோ இப்போ என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிட்டிலாம் வரைவாங்க சில யங்ஸ்டர்ஸ், ரொம்ப ரெவல்யூஷனரி யங்ஸ்டர்ஸ். இது மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸ் போகும்போது, ஸோ ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தில் வந்து இவருடைய உருவத்தெல்லாம் வரைஞ்சி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த தாட் ப்ராசஸில் ஒன்று ஒன்று வருது. அதை இன்னும் அழகுபடுத்துகிறாங்க டீம். ஐ மீன் சினிமாட்டோகிராஃபர் அவருக்கு ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு வர்றாரு. அவர் ஆர்ட் டைரக்டர் வந்து இதை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அவரு உள்ளே வராரு. ஸோ அப்படி அந்த சாங் அது பண்ணோம். கேலண்டர் ஷூட் அப்படின்னும் போது ஜென்ரலாகவே கேலண்டர் ஷூட் ஒரு பீச் ஓரமாக நடக்கும். ஸோ நம்ம வந்து பீச் ஓரம் நிறைய பாட்டு நானே பண்ணியிருக்கேன், நிறைய பாட்டில் சில பாட்டு பண்ணியிருக்கேன், நிறைய பாட்டு நம்ம பீச் ஓரமே வந்துட்டு இருக்கு, இது வேற எங்கே வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ நம்ம பொலிவியாவோட சில பிக்சர்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. சரி அது போய் பண்ணலாம் அப்படின்னா அது ரொம்ப என்ன பிரச்சனைனா, நான் செலக்ட் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரே ஒரு சீசனில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அது ஃபெப்ரவரியில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த ஒரு வாரம் மழையை பொறுத்து. அதாவது தண்ணி வந்து ஒரு 1 அடி 1/2 அடியிலேருந்து 1 அடி வரைக்கும் தண்ணி தேங்குச்சுன்னா நம்ம நினைக்கிற எஃபெக்ட் கிடைக்கும். கம்மியாக இருந்தாலும் வராது, ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த வாட்டர் இந்த சலனம் வந்து அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ணாடியை தரையில வச்சுட்டு அது மேல நிக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய கண்ணாடியான்றது தான் ஃபர்ஸ்ட் தோணும் நமக்கு. ஏன்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் கண்ணாடியை பரப்பி வச்சுட்டு அது மேல நடந்து வாங்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்கறாங்க சங்கர் சாருக்கு மட்டும் இந்த மாதிரி லொகேஷன் எங்க கிடைக்குதுன்னு. அதுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்டா ஒரு பதில் சொல்றேன். அவரோட இமேஜினேஷன்ல ஒரு கண்ணாடி மேல 100 பேர் ஆடணும்னு இருந்தா கண்ணாடி மாதிரி உலகத்துல இடம் எங்க இருக்குன்னு அவர் தேடினா ஈஸியா வியூல கிடைச்சிடும். அந்த மாதிரி நடந்தா அவரு ஆனா ஈஸியா போய் சேரலாம். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு 3 நாள் பிளஸ் 2 days எல்லாமே நடக்கும். 5 days நடக்கும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு. அதுவுமே எல்லா டீமோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. மெயினா ப்ரொடியூசருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த மாதம் தான் போகணும் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி உத்தேசமாக அவங்க சொல்லுவாங்க. மழை வரது நம்ம எப்படி சொல்ல முடியும், ஒரு வாரம் தள்ளிச்சுன்னா கூட பண்ண முடியாது. பிளானிங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ மேனேஜர் டீம்ஸு ப்ரொடக்ஷன் டீம்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அங்கே போனால் அதில் என்னென்னா அந்த சன்லைட் ஜாஸ்தி, கண்ணை திறக்கவே முடியாது, அவ்வளோ சன்லைட்டு குளிர். ஸோ அதில் அந்த மிஸ் யூனிவர்ஸ் 2017 அங்கே டெமிலே டெபோ ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வெரி கோஆப்ரேட்டிவ். சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க மிஸ் யூனிவர்ஸ். பட் ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி அவங்க ஃபஸ்ட் டைம் தான் வராங்க, எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக புரிஞ்சுக்கிட்டு லிப்ஸிங்க்கு அதெல்லாம் பண்ணி ரொம்ப அருமையாக டான்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஏன்னா கண்ணு திறக்க முடியாது, அவ்வளோ ஒளி. ஸோ எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு அந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து குளிர் இவ்வளோ அதே மாதிரி அங்கே போய் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வைக்கணுன்னொன்னே ஒரு முத்துராஜ் சார் டிசைன் பண்ணி கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே ஒரு பெரிய டீம் ஒர்க் தான். அண்ட் இந்த டீம் ஒர்க்ல இப்போ முத்துராஜ் சார் இஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டிசைனர். இந்தியன் 1ல இதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற சிங்க்ல தான் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் கிரியேட் ஆச்சு. ஏம் ரத்னம் சார் ப்ரொடியூஸ் இந்தியன் 1 அண்ட் முத்துராஜ் தோட்டா தர்னி சார் த கிரேட் நேஷனல் அவார்ட் வின்னிங், ஹி வான் a national award for இந்தியன் 1. அண்ட் அந்த மாதிரி இப்போ வந்து முத்துராஜ் சாரும் லைக்காவும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் a huge undertaking for a producer. And சார் லைக்கா பத்தி and how this whole project has been handled, and today we have Red Giant and Laika presenting it for us. இல்லை அவர் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, கேட்டு நான் தான் இந்த படத்தை எடுக்கணும்னு வற்புறுத்தி வந்த ஒரு விஷயம் வந்து அது வந்து ஏற்கனவே இந்தியன் 1 பார்த்துருக்காரு. அதனால நம்பி இந்த படத்தை நான் எடுக்கிறேன்னு சொன்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆனால் இந்த இந்தியன் எதிர்கொண்ட பல சிக்கல்கள், கோவிட் உள்பட, இத்தனைக்கும் நடுவில் நான் ஃபோன் போட்டு புரட்டுவாங்கன்னு வர்றது போக இந்த முடிவை எடுத்தாதான் இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து முடிவு எடுத்துருங்க. ஸ்டாண்ட் பை இட்டுங்கிறது வந்து வெறும் செக் எழுதி போடுறது இல்லை, அதற்கான பலன்களை அனுபவிக்கிறதுக்கு. எங்க பொலிவியாவா ஓகே அது என்ன எத்தனை அது கேட்க மாட்டாரு, நல்லா வரும்ல அப்படின்னு. போட்டோ பார்த்தது இது மாதிரி இன்னும் வேற ஏதாவது இருக்கா நம்ம படத்துலன்னு கேட்குற அந்த உற்சாகம் வந்து பணத்தை விட முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் இந்த நேரத்தில் ஏஎம் ரத்னம் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏஎம் ரத்னம்ங்கிறவர் வந்து படம் எடுக்கும்போது ஒவ்வொரு ரூபாயும் எண்ணி பார்த்து தான் செலவு பண்ணோம். அப்போ நான் முதல்ல பிரசாத் ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு சார் மேக்கப்பு இதெல்லாம் வேணாம் சார், நானே மேக்கப் மேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார் அவர்.
அது சரி சார், ஆனா அது எங்கேயோ போயிடுச்சு அந்த கலை. இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சில போட்டோஸ் எல்லாம் காட்டின உடனே ஒண்ணு எனக்கு ஏஜென்டா மாறிட்டாரு அவர் டைரக்டர்கிட்ட. சார் இப்படியே பண்ணிடலாம் சார்னு எனக்காக அவர் பேசிட்டு இருந்தாரு. அதை இழுத்து விட்டுக்கிட்டோமே தவிர நானே ஏன்டா சொன்னங்கிற அளவுக்கு சிக்கல்கள் அதுல. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹேர் ஸ்டைல் இருந்து அது ஷூட்டிங் டைம், அவர் சரி இப்படி லொகேஷன் பார்த்துருவாரு, இந்த கண்ணாடி மாதிரி பச்சை பசேல் இருக்கிற இடத்துல நட்ட நடுவுல ஒரு வீடுன்னு. சரி வீடு இருக்கு, அந்த பச்சை பசேல் இல்ல, பச்சை பசேல் இருக்கு வீடு இல்ல. சரி பச்சை பசேல் இருக்கிற இடத்துல வீடு போட்டிருக்கலாம் அப்படின்னா 120 ஏக்கர் 4வது திசையில இருந்தாதான் இவர் எதிர்பார்க்கிற பச்சை வரும். அதுக்கு நடுவுல லொகேஷனுக்கு போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் படப்பையில அந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒளிஞ்சு இருக்கு அந்த இடங்கள். அந்த இடத்துல மேக்கப் போடுறதுக்கு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போட்டது வேஸ்ட். ஏன்னா நிக்க போறது வந்து 5 மணி நேரமோ 4 மணி நேரமோ. அங்கேயே மேக்கப் ரூம் விட்டாங்க. வீடு போடலாங்கும் போது மேக்கப் ரூம் சேர்த்து. ஸோ அப்போ படுக்கிறது என்ன, அப்போ கொஞ்சம் சீக்கிரமா தான் இருந்திருக்கணும். கொஞ்சம் சீக்கிரம்னா 2:30 மணி 2:30 AM எழுந்திருச்சு. அது எந்த நேரத்துல AM ரத்னம்னு பேர். இந்த படம் பூரா AM கால் ஷீட் தான் எனக்கு. அதுல கூட வர கதாநாயகிக்கும் அந்த எங்களுக்குள்ள ஒத்துழைப்பு வேணும். ஏன்னா நான் சாப்பிட போற நேரத்துல அவங்க மேக்கப் ஆரம்பிப்பாங்க. நான் 2:30 மணின்னா அவங்க வந்து 3:30 மணிக்கு வரணும், இல்ல நான் 2:30 மணின்னா அவங்க 1:30 மணிக்கு. இப்படி ஏதோ ஒரு 1 மணி நேரம் வித்தியாசத்துல 2 பேரும் வரணும். 2 பேரும் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வித்தியாசத்துல செட்டுக்கு வந்தோம். இது ஒரு நாள் ஷூட்டிங். அந்த மாதிரி இதுல இன்னும் நம்ம வசதி வந்ததும் உட்கார்றதுக்கு சேர் வந்ததை விட இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கு கொண்டு போக வச்சுக்கலாம்னு செலக்ட் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ சிக்கல்கள். ஒரு எக்யூப்மெண்ட், புது எக்யூப்மெண்ட் மொக்க போட்டு அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம்னா அதுல இருக்கிற நேரம் அப்பெல்லாம் நீங்க சினிமால அப்படி போயிடும் அது. பட் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அது பண்றதுக்கு, அதுல டயலாக், அதுல ஸ்டண்ட், அதுல ஒரு டைமிங், இதெல்லாம் பண்ணும்போது அது நிஜமாவே மாயா பஜார்னு ஒரு படம் எடுத்தாங்க. ராட்சசங்களுடைய லட் எல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அது ஒவ்வொரு லட்டையும் ஒவ்வொரு ஃப்ரேம் நடத்து கேமராவை நகர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒர்க்கு தான் 1 டன் சொல்லுவாங்க. அந்த படம் எல்லாம் பண்ணும்போது சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். இன்னைக்கு இதை பத்தி இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு கதை சொல்லுவாங்க. அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த, இத்தனைக்கும் தோள் கொடுத்த லைக்கா. அது மட்டும் இல்ல, ஒரு படத்தை நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் இவங்களுக்கு எல்லாம் இப்ப தோணலையா இந்த மாதிரின்னு. எவ்வளவு சிக்கல் வரும், எவ்வளவு இடைஞ்சல் வருங்கிறது வெளியே இருந்து பார்த்து சொல்ல முடியாது. களத்துல இருக்கும்போது எவ்வளவு பெரிய அர்ஜுனனா இருந்தாலும் காண்டிபத்தை கீழே வச்சிருவோம். அங்க ஒரு ஆள் வந்து கீதோபதேசம் செய்யணும். அந்த மாதிரி பல நேரங்கள் இதுல வந்திருக்கு. எனக்கு இவரும் நிறைய படம் பண்ணியிருக்காரு, நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இவ்வளவு சிக்கல்கள் எல்லா திசையில இருந்து வந்தது இதுதான் நினைக்கிறேன் நான். இவ்வளவு நீளமா அவர் படம் எடுத்ததும் இல்லை. இவர் சொன்ன மாதிரி ஒரே நேரத்துல 2 படம் இவர் பண்ணதும் கிடையாது. இப்ப இன்னைக்கு பிஸியஸ்ட் ஆக்டர் டைரக்டர் எங்க 2 பேர் அடிபடுது. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. கோவிட், இயற்கை, நல்ல பொறுமை உள்ள ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இது கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேண்டிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்ப இங்கேயும் திருப்பதி பிரசாத் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு தூண்கள். அங்க வந்து ரெட் ஜெயன்ட்ஸ் இருக்காங்க, பெண் மருதாருங்கிறவங்க வந்து அங்க நார்த். பேன் இண்டியன் மூவிங்கிறது வெறும் பேனா பேப்பர்ல வராது, அது வெறும் பென் இண்டியன் மூவி தான். பேன் இண்டியன் வேணும்னா இத்தனை பேர் முட்டு கொடுக்கணும், தோல் கொடுக்கணும். இந்த ஜாகர் நாட்டுன்னு வெள்ளக்காரன் ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு போயிருக்கான். அந்த ஜாகர் நாட்டுங்கிறது ஒரிசாவில் வரும் ஜெகநாத ரதம் இருக்கிறது இல்லையா, அதுதான். அவனே பார்த்து வியந்திருக்கான். என்னையா அது இவங்கெல்லாம் அடிமைகளை ஆக்கிடலாம் ஈஸியான்னு நினைச்சிட்டு இருக்கான், இவன் இப்படி ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஏதோ பண்றானேன்ற வியப்புல அந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஜாகர் நாட்டு அந்த மாதிரியான ஒரு ஜாகர் நாட்டுல ஜெகநாத ரத சக்கரால் வஸ்துன்னாய். கேட்டீங்க 28 இயர்ஸ் முன்னாடி இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட முயற்சி, கஷ்டம் எல்லாமே அதுக்கான வந்த ரிசல்ட்.
And the Poruppu, in 28 years later, the two people who made it all those years ago have come back. I will also let you know that there are 3 actors in this film who have dubbed in all the 3 languages in their own voice. So it's a true pan-Indian film. Thank you, Kamal sir, for inspiring us. Thank you for giving us all this giant scale. Shankar sir, thank you for believing in us. Kani, thank you for your time. Rakul, it was a pleasure working with you. Thanks, everyone. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ். ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.